அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வைக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸாமை பற்றி மாணவர்களுக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய பயங்கள் இருக்குது. குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் இது எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ இது எப்படி இருக்க போகுது, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதற்கான ஒரு பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அப்போ நம்ம உள்ள இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பயம் இந்த எக்ஸாமுக்கு, ஐயோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம அந்த எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம ஒழுங்காக பண்ணாமல் போயிடுமோ அப்படின்னு ஏதாச்சும் பயம் இருந்துச்சுன்னா தூக்கி வாரி போட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு 100 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் 40 மார்க் நம்ம காலேஜில் எப்படி எழுதுமோ அந்த மாதிரி 40 மார்க் எடுத்திங்கன்னா பாஸ் ஆனீங்கன்னா போதும். இந்த மார்க்கை வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணி இந்த 40 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய மெயின்ஸ் பேப்பர், இன்னொரு பேப்பர் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த பேப்பரை நமக்கு வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம எப்படியாச்சும் இந்த 40 மார்க்கை கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வந்து நமக்கு தமிழ் மொழி தெரிந்தாலே போதும், இந்த 40 மார்க் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அப்போ இதுதான் அந்த கொஷின் பேப்பர். நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. இதுதான் உங்களுடைய முதல் பக்கம். இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் உட்காந்து வெறும் 100 மார்க் தான் எழுத போகிறோம். சிம்பிள். ரொம்ப நீங்கள் நார்மலாக அப்படியே பொறுமையாக அழகுபடுத்தி எழுதினாலுமே இதை ஒரு 2 மணி நேரத்துலேயே முடிச்சிட முடியும் இந்த பேப்பரை. அப்போ நம்ம வேகமாக எழுதுறோம்னா தாராளமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எழுதிடலாம். நம்ம இன்னொரு பேப்பர், மெயின்ஸ் பேப்பர் எழுதணுன்றப்ப நமக்கு 3 மணி நேரத்தில் 300 மார்க்கு எழுதணும். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. 100 மார்க் தான். உனக்கு லாங்குவேஜ் தெரியுதான்னு செக் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழே தெரியாமல் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் இது. ஓகேங்களா? அப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் 40 பெற்றீங்க அப்படின்னா தான் உங்களுடைய அந்த மெயின் பேப்பர் மதிப்பீடு செய்யப்படும். இல்லைனா அந்த பேப்பரை நாங்கள் மதிப்பீடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது மேபி வேரி ஆகும். 32 பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்ம எழுதுறலாம் சேர்த்து, கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எழுதுறலாம் சேர்த்து அந்த 32 பேஜஸ் இருக்கும்னு சொல்லி இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க, அழகாக எழுதுவதற்கும் தனியாக மதிப்பெண்கள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படிலாம் நடக்காது. அங்கே அந்த ப்ரொஃபஸர் திருத்தும் போது நமக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக ப்ரெசன்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே டைம் நிறையா இருக்குது. 3 மணி நேரத்தில் 100 மார்க் தான் எழுத போகிறோம். ஸோ நல்லாவே நம்மளால் ப்ரெசன்டேஷன்லாம் நீட்டாக கொடுக்க முடியும். அதே போல் கட்டத்துக்கு வெளியே போய் எதையும் எழுதாதீங்க. ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க, அந்த கட்டத்துக்குள்ளே மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை எங்கேயுமே குறிப்பிடாதீங்க. அப்படி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய வினா எண்ணையும் அதன் உட்பிரிவையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 கேள்விகளில் ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்றத அந்த வினா எண்ணை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அறிவுறுத்தப்பட்டுள்ள எண்ணிக்கையிலான வினாக்களுக்கு மட்டுமே விடையளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 5 கொஸ்டின் கொடுத்து நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 கொஸ்டின் எழுதி வைக்கக்கூடாது. அப்படி 2 கொஸ்டின் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்து 2வது கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எதை எடுத்திருக்கீங்க, செகண்ட் எதை எடுத்துருக்கீங்க, எது பெட்டராக எடுத்துருக்கீங்கன்னு எழுதிக்க மாட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு எது எடுத்திருக்கியோ அதை எடுத்துப்பாங்க. நீ லாஸ்ட்டாக என்ன எழுதிருக்கியோ அதை விட்டுருவாங்க. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு கொஸ்டின் எழுதணும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் 5 கேள்விகள் கொடுத்து ஒரு கேள்விகள் எழுத சொல்கிற இடத்துல நீங்கள் 2 கேள்விகள் எழுத சொன்னீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எது எழுதிருக்கீங்களோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்கவொன்னே எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை பண்ணால் போதுமானது. அதே போல் கடித வடிவிலான வினாக்கள், கடிதம் இருக்கும் இல்லையா, அந்த கடித வடிவிலான வினாக்களுக்கு உங்களுடைய பேரையோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையோ நீங்கள் போடாதீங்க. அதே போல் கையொப்பம் இருக்கிற இடத்துல உங்களுடைய பேரை நீங்கள் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வினாக்களில் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் பேரோ முகவரியோ வினாக்களில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஒருவேளை வினாக்கள்ல அப்படி குறிப்பிடப்படவில்லை எனில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வழக்கமாக போகிற மாதிரி AAE நம்ம 10th 12th பப்ளிக்ல எழுதுறதான் XYZ இல்லைனா XXSன்னு போட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதிட்டு தமிழில் படித்து குரூப் 2A மெயின்ஸும் தமிழில் எழுத போகிற மாணவர்களுக்கு இது வைக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க தமிழ் தான் அங்கேயும் படிச்சுட்டு வந்திருக்காங்க,
நமக்கு மெயின்ஸ்லேயும் தமிழ் தான் 60 கொஸ்டின் எழுத போகிறாங்க. அது அவங்க வந்து திரும்ப வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் எழுதணுமா அப்படின்றது ஒரு நேர விரயம் தான். கவர்மெண்ட்டுக்கும் பேப்பர் செலவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் தமிழ் எழுதி மெயின்ஸ் தமிழ் எழுதி நமக்கு வரப்போகிறது இல்லையா. ஸோ இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு மட்டும் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் வைக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத வேண்டியது நம்மளுடைய கடமை. என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. அடுத்து அப்போ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இந்த 100 கேள்வியில் 40 மார்க் அப்படின்றது ஈஸியாக தான் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழில் கொடுத்துருக்காங்க, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன கஷ்டம், ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டு போயிடலாம். அப்போ லைட்டாக அப்படியே நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் இங்கிலீஷில் அங்கங்கே இங்கிலீஷில் படிக்கிறதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு இருந்தனால நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலைச்சொற்கள்லாம் படிப்போம் இல்லையா தமிழில், நூலகம், நூலகர், இதெல்லாம் நம்ம தமிழ் புக் படிக்கிறப்ப கலைச்சொற்கள் படிச்சிருப்போம். அப்போ அங்கே நமக்கு என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவங்க கொடுத்துருக்கிறது டிரான்ஸ்லேஷன், இந்த பத்தியை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தோன்னா 10 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. பெட்டராக பண்ணிங்கன்னா 6-7 மார்க் போட்டுற போகிறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் ஆங்கில பகுதியை படித்து தமிழில் இதில் இருக்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்து காட்டுறோம், அவ்வளோதான். ஆங்கில பகுதியை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, தமிழில் டிரான்ஸ்லேஷன் மேலே தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க. கீழே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களா இவ்வளோ பெருசுக்கு, இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது நமக்கு என்ன ஆகுது, ஒரு 10 மார்க். அப்போ 10, 10, 20 ரெண்டுலையும் 5 மார்க் எடுக்கிறோம்னு வச்சுப்போமே, ஆவரேஜா 10 மார்க் வந்துருச்சு பாருங்க இங்கேயே நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை கொடுத்து அதில் என்ன பண்ணாங்க, 1/3 பங்கு அளவில் சுருக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி, சுருக்கி உங்கள் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் தலைப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை தலைப்பு தேவையில்லைன்னு எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலைப்பு போட்டு எழுதுறது பெட்டர் ஒன்றா இருக்கும். அப்போ 1/3 பங்கு அளவில் நமக்கு சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கதே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை போய் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 பங்கு எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், 1/3 பங்கு சுருக்கி எழுதி தான் ஆகணும். இப்போ உட்காந்து எண்ணிட்டு இருக்கக்கூடாது எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்து நம்மளால் எந்த அளவுக்கு சுருக்க முடியுதோ அந்த அளவுக்கு சுருக்கிட்டு போயிடணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேரை நம்ம பார்த்தோம்னா, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தன. இப்படைகள் இந்திய வீரர்களும் இருந்தன. சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவர் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் INA என்ற படையை உருவாக்கினர். அப்ப இதை வந்து நம்முடைய சொந்த நடையில் எப்படி சுருக்கி எழுதலாம். அப்ப 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போது சரணடைந்த ஆங்கிலேய படைகளிலிருந்து இந்திய வீரர்களை வைத்து மோகன் சிங் என்பவர் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும்னா, அப்போ இதிலிருந்து இதுக்குள்ளே நம்மளால் எழுதிட முடியும். அப்போ இது ஃபுல்லாக நமக்கு போயிடும். அப்போ 1/3 பங்குனா கரெக்டாக 1/3 பங்கு சுருக்க முடியாது. அது எந்த அளவுக்கு நம்ம சுருக்கணுமோ அது வந்து நம்மளுடைய டேலண்ட் தான். இப்போ நம்ம டக்குன்னு சடனாக சொல்கிறதால இப்படி சொல்ல முடியுது. அங்கே உட்காந்து யோசிக்கிறப்ப நம்மளால் இன்னுமே அதை என்ன பண்ண முடியும், சுருக்க முடியும். அதே போல் இந்த மாதிரி டேட்டாவெலாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே, அதெல்லாம் எதுவுமே தேவை. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, உங்கள் சொந்த நடையில் 1/3 பங்கு என்ன பண்ணுங்க, சுருக்கி எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம சுருக்கி எழுதிட்டோம். அப்போ ஏற்கனவே நமக்கு 10 மார்க் ஆச்சு, இங்கே ஒரு 4 மார்க் வச்சுக்கோங்க, 14 மார்க் ஆச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பத்தியை நன்கு படித்து அதன் கீழ் கெடுக்கப்பட்டுள்ள 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக சின்ன பிள்ளைலேருந்து எழுதிட்டு இருக்க வினாக்கள் தான். அப்போ ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க, இந்த பத்தி அப்படியே கொடுத்து இந்த பத்தியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்விக்கு உங்களை ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க்குன்னு சொல்லி மொத்தம் 10 மார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நீங்கள் படித்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இங்கே நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நிகழ்கலையினால் விளையும் நன்மைகள் யாவை அப்படின்றதுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது. நிகழ்கலையினால் என்னென்ன கிடைக்குது, மக்களுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்குது, சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாக இருக்குது, ஊடகங்களாக இருக்குது, அப்புறம் அறிவதற்கு தற்காலத்தில் அந்த பழந்தமிழ் மக்களுடைய கலை அழகியல் புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன. இதெல்லாம் அவங்களுடைய பயன்பாடுகளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இசைக்கருவி, கரகாட்டத்தில் என்ன இசைக்கருவி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நையாண்டி மேலை செய்யும் நாதசுரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ அதை தெளிவாக சொல்லி கரகாட்டத்தில் இந்தந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டலாம். அடுத்து காவடி ஆட்டத்தின் வகைகள் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே கொடுத்துருக்காங்க. காவடி ஆட்டத்தின் வகைகள் பூக்காவடி, மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பறவைக்காவடி, தேர்க்காவடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து இந்த கொஸ்டினை விட்டுருவோம். அடுத்து கரகாட்டத்திற்கு அடிப்படையாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் இருக்கும், எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். சிலப்பதிகாரத்தில் மாதவியாடிய குடக்கூத்து என்னும் மாடலும் கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. ஓகேவா? அப்ப அது மட்டும் இல்லாமல் நீரர் வரியா கரகத்து. அப்ப இந்த குடக்கூத்து அப்படின்ற ஒரு ஆடல் வந்து கரகாட்டத்திற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாம் ஆன்சரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த தமிழர் கலாச்சாரம் பரவியுள்ள நாடுகள் அப்படின்றது மட்டும் இதுக்கு ஆக்சுவலா இதுக்கு அடுத்த லைனா வரணும். இதுக்கு அடுத்த லைனா ஸ்கூல் புக்ல இருக்கும். அவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இந்த கேள்வியை மட்டும் கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெக்ஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லை, அவங்க நார்மலா நம்ம குரூப் 4 குரூப் 2 பிலிம்ஸ் மெயின்ஸே அந்த மாதிரி தான் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இது எந்த இடத்துல
இருக்குது அப்படின்றது தெரியல. நம்மளும் தேடி படித்து பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல, அந்த நாடுகள்லாம் குறிப்பிடலை. இதில் வந்து இந்த காவடி ஆட்டத்துக்கு லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருப்பாங்க, தமிழர் கலாச்சாரம் பரவியுள்ள மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. அது இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ இதை விட்டுருவோமே, இந்த 4வது கொஸ்டின் தப்புனே வச்சுப்போமே, பேலன்ஸ் நமக்கு 4 கொஸ்டின் ஆச்சு, 8 மார்க் ஆச்சு. ஓகேவா? அப்போ 8 மார்க்கில் 3 மார்க்கை விட்டுருவோம், 5 மார்க் வச்சுப்போம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்னாச்சு, 19 மார்க் இங்கேயே வந்துருச்சு. ரவுண்டாக வச்சுப்போம், 20 மார்க் வந்துருச்சுன்னு வச்சுப்போமே. சிம்பிளாக வந்துருச்சு பாருங்க, 20 மார்க் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்புகளை கொண்டு விரிவாக, வெறும் பாதி மார்க் தான் போடுறோம். இதெல்லாம் பாதி மார்க்லாம் போடுற அளவுக்குலாம் நம்ம எழுத மாட்டோம் இல்லையா, நல்லாவே எழுதி விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்புகளை கொண்டு விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம், ஹின்ஸ் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்றத கொடுத்துட்டு அது தேவை, கல்வி, இலக்கியம், செம்மை, பல்துறை வளர்ச்சி, பயன், மொழி வளர்ச்சி, மொழிபெயர்க்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லி ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்றத இந்த இடத்துல எழுதுறோம். அதனுடைய தேவை என்ன, அது கல்வியில் எப்படி பயன்படுது, இலக்கியத்தில் எப்படி பயன்படுது, அதை செம்மைப்படுத்தணுமா, அது பல்துறை வளர்ச்சிக்கும் எப்படி உதவுது அப்படின்னு சொல்லி நம்மளா இஷ்டத்துக்கு கதை அடிக்கிறது தான். நம்ம ஸ்கூல் காலேஜில் அடிப்போம் பார்த்தீங்களா கதை, அந்த கதையை அடிக்கிறதா இங்கேயும். அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம் இந்த லெசன், மொழிபெயர்ப்பு அப்படின்ற லெசன் நம்ம படிச்சிருக்கோம். அந்த லெசன் அப்படியே இங்கே என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அதனால் என்ன பயன்கள் வருது, அப்போ மொழி வளர்ச்சி அடையுது, அதனால் அப்போ மொழிபெயர்க்கப்பட வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டோம்னா, எப்படி அடிச்சு விட்டாலும் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, 3 மார்க்காச்சும் போட்டுருவாங்க. சிம்பிள், முடிஞ்சு, 23 மார்க் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பாக கட்டுரை வரைதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ திருக்குறள் தொடர்பாக கட்டுரை வரையணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல் அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 5 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்து ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க போதும்னு இருக்காங்க. அப்போ சிம்பிள், இங்கேயும் முடிஞ்சு போச்சா. ஏதாச்சும் 5 கொடுத்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதுங்க. அதெல்லாம் எண்ணிட்டு இருக்க வேணாம், நம்ம அவங்க கொடுத்துருக்க பேஜை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி எழுதுனா போதுமானது. இங்கே எவ்வளோ மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க, 15 மார்க். ஓகேவா? மேலே எவ்வளோ மார்க் வந்துச்சு நமக்கு, 19, இதுக்கு ஒரு 20ன்னு வச்சோமா, இதோட சேர்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 3 மார்க் போட்டுக்கோங்க, 4 மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு 24 ஆச்சு. 4 மார்க்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், ரொம்ப மினிமைஸ் மார்க்காக சொல்கிறோம். 24 ஆச்சு. கட்டுரை எழுத போகிறோம் 15 மார்க். ஓகேவா? அந்த 15 மார்க்கில் ஒரு 7 மார்க் போட்டுக்கோங்க. 7 இங்கே வச்சு ரவுண்ட் பண்ணியே வச்சுப்போம், 30 மார்க் வச்சுப்போம். அங்கே இதுக்கு ஒரு 6 மார்க் வச்சு என்ன பண்ணிடுவோம், 30 மார்க்னு வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கேள்விகளில் எப்பயுமே ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடத்திருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அப்போ வள்ளுவம் வலியுறுத்தும் சமயப்புறையை சான்று காட்டி விளக்குக, டக்குன்னு எடுக்க முடியுமா திருக்குறள், கண்டிப்பாக திருக்குறள் எடுத்துக்காட்டாக கொடுக்கணும். ஒரு 5 குறள்களாச்சும் நம்ம கொடுக்கணும். அப்போ சமயப்புறைக்கு 5 திருக்குறள் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக ஒரு டவுட்டு தான். அடுத்து இல்லவள் நல்லவள் ஆனால் வாழ்க்கை சிறக்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று விளக்குக அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அறத்துப்பால் பொருட்பால் இல்லாமல் இன்பத்துப்பால்ல இருந்து நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் கல்வி சிந்தனைகள். ஆஹா, ஈஸியாக எழுதிட்டு போயிடலாமே. நம்ம என்ன பண்ணலாம், கல்வியை பற்றி நம்ம திருக்குறள் 10 திருக்குறளுமே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரிலிம் சிலபஸில் 10 திருக்குறளுமே கல்வி அப்படின்றது சிலபஸில் இருக்குது. ஸோ படிச்சிருப்போம். அடுத்து திருக்குறள் போற்றும் பெண்மை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வள்ளுவரின் உயிரின கோட்பாடு நம்ம சொன்ன மாதிரி 5ல் ஒரு கொஸ்டின் ஆயிரும், ஈஸியாக வந்துடும். அப்போ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதி விட்டு போனோம்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே 30 மார்க் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடிதம் வரைதல் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. கடிதமும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 3 வினாக்களில் ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 250 வார்த்தைகளுக்கு மிகாமல், நீங்கள் இத்தனை வார்த்தை எழுதணும்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, 250 வார்த்தைகளுக்கு மிகாமல் விடையளிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க பேஜை நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி எழுதினா போதும். நம்ம எத்தனை பேஜ் கொடுப்பாங்க, எத்தனை லைன்ஸ் கொடுப்பாங்க, கோடு போட்டு தான் இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். இப்போ சும்மா அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக இதுக்கு நமக்கு எவ்வளோ மார்க்னு கொடுத்துருக்காங்க, 15 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 மார்க் வச்சுப்போம். எவ்வளோ மார்க் ஆச்சு, 5 மார்க் மட்டும் வச்சுப்போமே, ரொம்ப நிறையா வேணும். 5 மார்க் வச்சா என்ன ஆகுது, நமக்கு 35 மார்க் ஆச்சு. நெருங்கிட்டோமா? இதில் கட்டுரை பார்ப்போமா. கடிதம். அரசு கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வுகள் குறித்து அறிக்கை ஒன்றை தயார் செய்து கல்லூரி கல்வி இயக்குனருக்கு அனுப்புக. அப்போ நமக்கு கடிதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைப்பில் நம்ம கடிதங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ எடுத்து ஒரு மெத்தடாக கூட நம்ம பார்ப்போம். மொத்தம் கடிதங்கள் அப்படின்றப்ப 8 இருக்குது. அந்த 8ல் ஒரு 5 படிச்சுட்டு போனீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த 3ல் ஏதோ ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி அறிக்கை தயார் செய்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கல்வி இயக்குனருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி இயக்குனருக்கு நம்ம அறிக்கை தயார் செஞ்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திட்ட மதிப்பீடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பூச்சி அருங்காட்சியகம் மேம்படுத்துதல் மற்றும் பராமரித்தல் குறித்த திட்ட மதிப்பீடு. அப்போ பிளான், அந்த திட்டத்துக்கு எவ்வளோ மதிப்பீடு வரணும் அப்படின்றத நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம சொன்ன மாதிரி பின்னாடி பார்ப்போம். அடுத்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் கழிவறை வசதி கோரி கருத்துரு ஒன்று தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே நமக்கு 35 மார்க் வந்துருச்சு. சிம்பிளாக தான் இருக்குது, இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது, அசால்ட்டாக எழுதிட்டு போயிடலாம். இதில் இந்த கடிதம் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சொன்ன மாதிரி
கரெக்டாக டைப் வந்து ஒரு 7-8 டைப் கிட்ட இருக்குது. அந்த டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு டைப்பாக நம்ம போடுறோம். அதை எடுத்து பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். அந்த மெத்தட் மட்டும் இப்போ அறிக்கைனா இப்படி தான் இருக்கும், சிம்பிள். அறிக்கை தயார் செய்தெல்லாம் இப்படி பண்ணணும், திட்ட மதிப்பீடுனா இப்படி பண்ணணும், கருத்துரு பண்ணுதெல்லாம் இப்படி பண்ணணும், இந்த கடிதம்னா இப்படி பண்ணணும், அப்போ ஜிஓ கேட்பாங்க, ஜிஓனா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான டாபிக். இதில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் அசால்ட்டாக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிலும் 4 வினாக்கள் இருக்குது. மொத்தம் 5 பிரிவு இருக்குது. 5ல் ஒன்றுக்கும் 4 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பிரிவிலும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும், எல்லாத்துக்கும் விடையளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிரிவிற்கும் 4 மதிப்பெண்கள் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. 5 பிரிவுகளுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க? 20 மதிப்பெண். அப்போ 20 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை அடிக்கலாம்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 15 அடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ மேலேயே 30 வந்து எத்தனை வந்துச்சு நமக்கு? 35 வந்துச்சா? இங்கே ஒரு 15 வச்சுக்கோங்க. 15 வந்துச்சுன்னா 50 மார்க் வந்துச்சு, அசால்ட்டாக கிளியர். இதை யாருக்கு சொல்கிறேன்னா, சுத்தமாக வந்து நான் ரொம்ப இங்கிலீஷ் மீடியம், நான் பிறந்ததுலேருந்தே சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம்னு பிறந்தவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மார்க் ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் எழுத கற்றுக்கணும். தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நடக்கிறது. ஓகேவா? ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பண்ணக்கூடாது, அதுக்காக தான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வைக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களை சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ அமுது போன்ற நிலவு அப்படின்னு சொல்லி சும்மா அந்த மாதிரி நம்மளா எழுதுறது. அடுத்து கனவு, நேற்று நான் கனவு ஒன்று கண்டேன் அப்படின்ற மாதிரி எழுதலாம். நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்பவர் வாழ்வின் நல்ல நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செல்வம், பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கே செல்வம். அவ்வளோதான். டக்குன்னு பார்த்து அப்படியே சொல்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன வேணா, அங்கே உங்களுக்கு என்ன வேணா தோணலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுல பெட்டரான ஒரு சென்டென்ஸ், ஏன்னா 3 மணி நேரம் இருக்குது, நல்ல சென்டென்ஸாகவே போட்டு எழுதலாம். ஓகேவா? அப்போ இதுலேயே நமக்கு 4 மார்க், 4 எழுதுனீங்கன்னா 4 மார்க். இதுக்கு என்ன தர மார்க் போட போகிறாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா இணைச்சொற்களை பயன்படுத்தி தொடரமைக்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி இந்த 4 மட்டும் தான் கேட்பாங்களான்னா கிடையாது. இப்போ இந்த மாதிரி எது வேணால் கேட்கலாம் அவங்க. திடீர்னு அவங்க எதிர்ச்சொல் கேட்கலாம், திடீர்னு அறிஞ்சொர் பொருள் கேட்கலாம், திடீர்னு அவங்க என்ன கேட்கலாம் நமக்கு, இந்த மாதிரி இங்கே வந்து இணைச்சொற்களை பயன்படுத்தி தொடரமைக்க அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணலாம், இந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமான பொருள் மட்டும் கேட்கலாம். இங்கே நமக்கு இணைச்சொற்களை பயன்படுத்தி தொடரமைக்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அழகுனா என்ன, அழகுனா என்ன அப்படின்ற ரெண்டையும் நம்ம மீனிங் கொடுத்துடணும். அப்போ இந்த அழகு அப்படின்னா என்ன? அழகாக இருத்தல் அப்படின்றத குறிக்கிறது. அப்போ இந்த அழகு அப்படின்றது என்னது? நமக்கு அந்த பறவை கோழியோட மூக்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பறவையின் அழகு, அப்போ அழகு அப்படின்றதுக்கு இந்த அழகு நம்ம என்ன பண்ணணும், அழகாக இருத்தல் அப்படின்றது மீனிங் எழுதிடணும். அப்போ இந்த அழகு அந்த கோழியின் மூக்கு, பறவையின் மூக்கு அப்படின்ற மாதிரி எழுதிடணும். அப்போ அந்த பறவையின் மூக்கு மிகவும் அழகாக இருந்தது, அந்த பறவையின் அழகு மிகவும் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். அவ்வளோதான். இந்த தொடர் ஒரே தொடராக அமைச்சு விட்டு போயிடணும். அதுதான் இணைச்சொற்களை பயன்படுத்தி தொடரமைக்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அழித்தல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம நார்மலாக போகிறதான். செல்வத்தை நம்ம பிறருக்கு அழிக்காமல் இருந்தோம், பிறருக்கு கொடுக்காமல் இருந்தோம். அழித்தல் அப்படின்னா, அழித்தல்னா கொடுத்தல். இங்கே அழிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வம் அழிந்து விடும் அப்படின்றது இங்கே பொருளாக போடலாம். அடுத்து பழி, வீண் பழி சுமத்தி நம்மை பழியாக்கி விடுவார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்னது, தலை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இலைதலை அப்படின்றது சொல்லுவோம். இங்கே வந்து தலை அப்படின்னா நம்மளுடைய மண்டர்களையா அந்த தலையை சொல்லும். அப்போ இந்த மாதிரி நம்மளா சென்டென்ஸ் அங்கே பயன்படுத்தி எழுதுறது தான். இதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. உட்காந்து பொறுமையாக உட்காந்து நம்ம எழுதினாலும் நமக்கு இந்த 3 மணி நேரம் நம்ம ஃபில் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எப்படி பொறுமையாக எழுதலாம், 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் கூட நம்மளால் முடிக்க முடியும். அடுத்து பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சேர்த்து எழுத கூட கேட்கலாம், எதிர்ச்சொல் கூட கேட்கலாம். நீரோட்டம், நம்ம இதெல்லாம் நார்மலாக எழுதுறது தான். என்றுரைக்கும் எவன் ஒருவன், முடிவு கூட்டல் அதிர முடிவெதிர, இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே உங்களால் என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். உங்களால் நம்ம ஏதோ ஒன்று தமிழ் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா. நீர் கூட்டல் ஓட்டம் அப்படின்றது, நீரோட்டம்ன்றது எல்லாருமே எழுத முடியும் இல்லையா, அதை தான் சொல்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை வாக்கியமாக மாற்றி எழுதுக. அப்போ இங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டுவாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஈஸியாக எழுத முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தாலும் குரூப் 4லாம் இப்போ தமிழ் மட்டும் தான் இருக்குது அப்படின்றப்ப அவங்களும் தமிழ் ஓரளவு படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இரவு கடுமையான பனி பொழிந்தது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இரவு கடுமையான பனி பொழியவில்லை. அப்போ எதிர்மறை வாக்கியம்னா இல்லை, செய்யவில்லை அந்த மாதிரி முடியும். வரையவில்லை, மிகவும் சுத்தமாக இல்லை, அதை செய்தது நான் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளாக எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். அதை போட்டு நான் வகுப்பறை மிகவும் சுத்தமாக இருந்தது அப்படின்றத வகுப்பறை மிகவும் அழுக்காக இருந்ததுன்னு எழுதலாமா, அதெல்லாம் எதிர்மறை வாக்கியமாக கேட்டிருக்காங்க, டக்குன்னு எழுதி விட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிழை நீக்கி எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப சிம்பிள். தமிழ் இலக்கியங்கள் மிகவும் இனிமையானவை. 2 சொல்லி நீ வரணும், 3 சொல்லி நீ கொடுத்துருக்காங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது 3 சொல்லி இன்னும் வரணும். அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் அப்படின்றது. பணிவும் மின்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் அப்படின்றது இங்கே. அப்போ அவ்வளோதான், கொஷின் பேப்பர் முடிஞ்சு. 100 கொஷின் நமக்கு என்ன பண்ணிட்டோம், 100 மார்க்குக்கான கொஷின் பேப்பர் இதுதான். அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல மேபி கொஞ்சம் கஷ்டப்படலாம். முழுக்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் அப்படின்றது இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனாலும் நீங்கள் இந்த இடத்த, ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பொருள் புரிஞ்சு கொஞ்சம்
கொஞ்சம் இதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் நீங்கள் ஆன்சர் பண்ணி எழுத முடியும். நீங்கள் முடிந்த அளவு என்ன பண்ணக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை தாராளமாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இதில் 100க்கு நம்ம 40 மார்க் எடுக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். நார்மலாக என்ன பண்ணலாம், ஒரு நார்மலாக எழுதினாலே ஒரு 60 மார்க் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம இங்கே உங்களுக்கு எடுத்து காட்டிட்டோம். மினிமம் மார்க்காக போட்டாலுமே நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், 40 மார்க் போட முடியும். மோஸ்ட்லி எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க. 99% நமக்கு என்ன பண்ணி விட்ருவாங்க, கிளியர் பண்ணி விட்ருவாங்க. நம்ம முடிந்தளவு நம்மளால் முடிந்தளவு கொடுத்தோம், கரெக்டாக கொடுத்தோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணி விட்ருவாங்க, இதில் பாஸ் போட்டு விட்ருவாங்க. இங்கே இந்த எக்ஸாம் எதுக்காக நடக்குதுன்னா, நமக்கு தமிழ் லாங்குவேஜ் நமக்கு ஓரளவாச்சும் தெரியுதா, எழுத படிக்க தெரியுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான். அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவுடைய முடிவில் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இதே போல் நம்ம மெயின்ஸ் தொடர்பாகவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தொடர்பாகவும் இன்னும் நிறைய வகுப்புகள் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.